முதல் வாசகம். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவசனங்கள் 10 முதல் 14 முடிய மற்றும் அதிகாரம் 8 இறைவசனம் 10. அந்நாளில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது: உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு ஏசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் செழிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். பழியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, பழியையும் பாவம் போக்கும் பழியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். என்னை குறித்த திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் எதை அறிவீர். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். உமது நீதியை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை. உம் வாக்கு பெறலாமையை பற்றியும் நீர் அருளும் மீட்பை பற்றியும் கூறியிருக்கின்றேன். உம் பேரன்பையும் உண்மையையும் மாபெரும் சபைக்கு நான் ஒழிக்கவில்லை. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இரண்டாம் வாசகம். என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவசனங்கள் 4 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, காளைகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பழியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். பழிகளும் பாவம் போக்கும் பழிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பழிகளையும் காணிக்கைகளையும் பழிகளையும் பாவம் போக்கும் பழிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கி விடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பழியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாம் கண்டோம். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். இதோ கருவுற்ற ஒரு மகனை பெறுவீர். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனங்கள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்றோர் மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார்.
உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவியும் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் பிரியமான அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அறிவிப்பு விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த நாளில் உள்ள அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்புக்குரியவர்களே, கடவுள் விவிலியத்திலே கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னவென்று சொன்னால், ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். தொடக்கம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 9. ஆக நம்முடைய கடவுள் தேடுகிற கடவுளாக இருக்கிறார். எல்லா நேரங்களிலுமே தம்முடைய பிள்ளைகளை தேடுகிற கடவுளாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட இதோ கடவுள் உங்களையும் என்னையும் தேடுகிற கடவுளாக இருக்கிறார். தொடக்க நூலில் பார்க்கிறோம், ஆதாம் ஏவாள் பாவம் செய்கிறார்கள். அந்த தருணத்திலே ஓடிப்போய் ஒளிந்து கொள்கிறார்கள். அவர்களை கடவுள் தேடுகிறார். அப்பொழுது கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய செய்தி, இதோ பாவம் செய்திருக்கிறீர்கள், நீங்கள் பாவத்திலே நிலைத்திருக்கக்கூடாது, உங்களை நான் காப்பாற்றுவேன் என்று கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இதோ இந்த நாளில் நிறைவேறுகிறது. ஆம், அன்னை மரியாளை கபிரியேல் தூதர் சந்திக்கிறார். இதோ நீர் கருத்தாங்க போக என்று சொல்லுகிறார். இந்த நாளில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளுடைய வயிற்றிலே உதிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் ஒரு மாபெரும் ஆசீர்வாதமிக்க நாளாக அமைகிறது என்று சொன்னால் கடவுள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறக்கூடிய நாள் இந்த நாள். அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மை தேடுகிற கடவுள். விவிலியத்தில் பார்க்கிறோம், இறைவாக்கின் மூலமாக குறிப்பாக எசாயா புத்தகத்தில் பார்க்கிறோம், இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெறுவான்னு சொல்லப்படுகிறது. அந்த வாக்கு நிறைவேறுகிறது. கடவுள் தாம் கொடுத்த வாக்குறுதியை ஒருபோதும் மறந்து போகிற கடவுள் அல்ல, அவர் நிறைவேற்றுகிற கடவுள். இந்த நாளிலும் கூட இதோ நம்மை சந்திக்கிற கடவுள் கண்டிப்பாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவார். அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார், நம்மை பாதுகாப்பார் என்கிற நம்பிக்கையோடு கூட நாமும் இந்த நாளை கொண்டாட நான் உங்களை அழைக்கிறேன். மேலுமாக நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம், அன்னை மரியாளை கபிரியேல் தூதர் சந்தித்த பொழுது அன்னை மரியாளுடைய ஒப்புதலை கபிரியேல் தூதர் பெற்றுக்கொள்கிறார். கடவுள்தான் அன்னை மரியாளை எந்த விதமான ஜென்ம பாவம் இல்லாமல் கருத்தாங்க செய்திருக்கிறார். இப்பொழுது அந்த அன்னை மரியாளிடமே கபிரியேல் தூதர் அனுப்பி ஒப்புதலை பெறுகிறார். அப்படி என்றால் கடவுள் நமக்கு முழு சுதந்திரம் தருகிறார். அந்த முழு சுதந்திரத்தின் மத்தியிலும் கூட கடவுள் நம்மை பார்த்து கேட்பது, நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்கிறார். ஆக நீங்களும் நானும் கூட கடவுளுக்கு என்ன பதில் கொடுக்கிறோம்? அன்னை மரியாளை போல இதோ நானும் ஒரு அடிமை என்று சொல்லி ஒப்புதல் தருகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். மேலுமாக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அன்னை மரியாள் உமது அடிமை என்று சொல்லி அந்த வாக்கை பெற்றுக்கொள்கிறார். ஆக அன்னை மரியாள் தான் உடன்படிக்கையின் பேழையை போல ஒரு புதிய உடன்படிக்கையின் பேழையாக அன்னை மரியாள் இருக்கிறார் என்று சொன்னால் இயேசுவை அவர் கருத்தாங்குகிறார். நாமும் கூட அன்னை மரியாளை நற்கருணையின் பேழை என்று சொல்லி நாம் போற்றுகிறோம். இயேசுவை அவர் கருதாங்கியிருக்கிறார். மேலுமாக அன்னை மரியாள் தான் ஞானத்தின் பிறப்பிடமே என்று சொல்லி நாமும் கூட வாசிக்கிறோம், அன்னை மரியாளை போற்றுகிறோம். காரணம், அன்னை மரியாள் அன்பு இயேசுவை தம்முடைய வயிற்றிலே கருதாங்கியிருக்கிறார். ஆக அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கையின் பேழையாக, அன்னை மரியாள் அதே வேளையிலே நற்கருணை பேழையாக, ஞானத்தின் பிறப்பிடமாக அன்னை மரியாள் இருக்கிறாள். நாமும் அந்த அன்னை மரியாளை போற்றுவோம். இதோ தொடக்க அதிகாரம் 3:10 சொல்லப்பட்ட அந்த வாக்குறுதி நிறைவேறுகிற காலமாக இந்த வசனமும் கூட அமைகிறது. விடுதலை பயணம் அதிகாரம் 40 இறைவார்த்தை 34 வாசிக்கிறோம்.
சந்திப்பு கூடாரத்தின் மீது மேகம் வந்து நிற்கிறது என்று வாசிக்கிறோம். இதே போல செய்திதான் இன்று வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தியில் சொல்லப்படுகிறது. இதோ அன்னை மரியாள் மீது தூய ஆவி நிழலிடுகிறார் என்று வாசிக்கப்படுகிறது. விடுதலை பற்றி சொல்லப்பட்டது போல சந்திப்பு கூடாரத்தின் மீது தூய ஆவியர் வந்தார் என்று வாசிக்கிறோம். அதுபோலதான் அன்னை மரியாள் மீதும் கூட தூய ஆவி வந்திருக்கிறது என்று சொன்னால் அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கையின் பேழை என்று நம்மால் கொண்டாட முடியும். இந்த அன்னை மரியாளிடம் பார்த்து வானத்தில் சொல்லுகிறார், நீ கருவுற்று மகனை பெற்றெடுப்பா என்று சொன்ன பொழுது உமது அடிமை என்று சொல்லுகிறார். ஏன் இப்படி சொன்னார் என்றால், இந்த அன்னை மரியாள் கடவுள் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தார். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அபிரகாம் சொன்னது போல ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் என்று சொன்னது போல இவர் சொல்லுகிறார், இதோ அடியேன் இருக்கிறேன், உமது அடிமை என்று சொல்லுகிறார். காரணம், இவர் ஆண்டவர் மீது கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தார். எனவே தான் அந்த வார்த்தையை சொல்ல முடிந்தது. அது மட்டுமா, அன்னை மரியாள் அந்த சொன்ன வாக்குறுதியை, இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று சொன்ன அந்த செய்தியை தம்முடைய வாழ்நாள் முழுக்க நிறைவேற்றினார். அது எப்படி சொல்ல முடியும்? அன்னை மரியாள் எல்லா விதமான வியாகுகளின் தருணத்திலே, அதாவது துன்பங்களின் தருணத்திலே அந்த கடவுளை மறந்துவிடவில்லை. நாம் துன்பம் வருகின்ற என்ன செய்வோம்? ஏன் இந்த கடவுள் இப்படி என்னை வதைக்கிறார், இந்த கடவுள் நல்ல கடவுள் அல்ல என்று விலகி போக தோன்றும். யோபுடைய மனைவி கூட அப்படித்தானே சொன்னார், இதோ உனக்கு துன்பம் தருகிற அந்த கடவுளை நீ சபித்து விட்டு இறந்து போ என்று சொன்னார். இந்த அன்னை மரியாள் தம்முடைய துன்பத்தின் மத்தியிலும் கூட கடவுளை மறக்காமல் வாழ்ந்தார் என்று சொன்னால், கடவுள் அன்னை மரியாள் மீது நம்பிக்கை வைத்தார். இப்பொழுது அன்னை மரியாள் அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கூட குறைத்து வைக்கவில்லை, அதை நிறைவேற்றுகிறார். ஆக அன்னை மரியாள் நம்பிக்கைக்கு உரியவராய் வாழ்ந்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. கடவுள் மரியாள் மீது நம்பிக்கை வைக்கிறார், மரியாள் அந்த நம்பிக்கை நிறைவேற்றுகிறார். எனவே இவர் கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவராய் வாழ்கிறார். கடவுளுடைய அந்த நம்பிக்கை இங்கே நிறைவேற்றப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கும் எனக்கும் கூட ஏதோ ஒரு பணி கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணியை நாம் நிறைவேற்றுகிறோமா? துன்பம் வருகிற பொழுது வேண்டாம், இந்த கடவுள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நாம் ஓடி போகிறோமா? அல்லது ஆண்டவரை நீ பாதுகாத்துக் கொள்ளும், என்னை படைத்திரல்லவா, நீர் என்னை அழைத்திருக்கிறீர், எனவே நீர் எனக்கு போதும் என்று நாம் சொல்லுகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். நாம் கடவுளுக்கு நம்பிக்கைக்குரிய மக்களாக வாழ்கிறோமா? உங்களிடம் கேட்கிறேன். இறுதியாக இதோ லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தை 38 வாசிக்கிறோம். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் என்று சொல்லப்படுகிறது. வாக்கு சொல்ல வந்த அந்த இறை தூதர், வானதூதர், அவர் அன்னை மரியாளோடு எல்லா காலமும் இருக்கவில்லை. சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். அன்னை மரியாள் எல்லா விதமான துன்பங்களையும் அவர் தாங்கிக் கொள்கிறார். துன்பமான நேரங்களிலே கபிரியேல் உடனிருந்து நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றெல்லாம் சொல்லவில்லை. அன்னை மரியாளால் அந்த துன்பங்களை தாங்க முடிந்தது. கண்டிப்பாக கடவுளுடைய பிரசன்னம் உடனிருந்தது. நாமும் கூட சில சமயம் என்னோடு எவருமே இல்லையே, இந்த துன்பத்தை தாங்கி பிடிக்க என்னோடு எவரும் இல்லையே, எனக்கு தோள் கொடுக்க எவரும் இல்லை என்று சொல்லி நாமும் கூட அங்கலாய்க்கக்கூடிய நேரம் இருக்கலாம். ஒன்று சொல்லுகிறேன், எவ்வாறு அன்னை மரியாள் கடவுள் பார்த்துக்கொள்ள என்று ஆம் என்று சொன்னாரோ, அதே போலதான் எல்லா விதமான துன்பமான நேரத்திலும் கூட அவர் துன்பங்களை தாங்கி கொண்டார். கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு. அதே நம்பிக்கையோடு நாமும் கூட வாழ பழகிக்கொள்வோம். துன்பமான நேரமா? கடவுள் பாதுகாத்துக் கொள்வார். எல்லா விதமான சூழ்நிலையிலும் கூட கடவுள் நம்மோடு இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அறிவிப்பு பெருவிழாவிலே அன்னை மரியாள் ஆம் என்று சொன்னார் என்கிற மிகப்பெரிய செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. நாமும் கூட ஆம் என்று சொல்லுவோம். இதோ நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போம், கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவராய் வாழ்வோம். ஆண்டவர் நிறைவாய் ஆஸ்வதிக்கட்டும். ஆமேன்.